வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமருதீன் இப்போ அரோரா கிட்ட உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப பொசசிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாரு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கான்வர்சேஷனுக்கு முன்னாடி போய் அந்த பக்கம் விஜய் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்தியிருந்தார். பிக் பாஸ் வந்து பிரித்து விட்டார். இப்போ அரோரா பக்கத்தில் உட்காந்துட்டு வந்து எனக்கு நேற்று விஜய் பார்வதி வந்து அமித்தோட தோளில் சாஞ்சிட்டு இருந்தது எனக்கு பிடிக்கல, ரொம்ப பொசசிவாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீ வந்து உடனே வந்து அரோரா சொல்கிறாங்க, நான் கூட தான் நேற்று வந்து வினோத் இதில் பேர் என்ன பீன் பேக்கில் வந்து உட்காந்துட்டு இருந்தார், நான் அவர் மேலே சாஞ்சிட்டு படுத்துட்டு இருந்தேன் அப்படின்னோடனே எனக்கு நீ வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, எனக்கு வந்து நீ அப்படி இருக்கிறது எனக்கு வந்து எந்த விதத்துலேயும் அஃபெக்ட் ஆகலை. பட் விஜய் பார்வதி வந்து அமித்தோட தோளில் சாஞ்சு படுக்கும்போது எனக்கு ரொம்ப பொசசிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவரோட கருத்தை எடுத்து வைக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அரோரா வந்து பார்த்திங்க அப்படின்னா, எப்பா சாமி நீ ஆச்சு விஜய் பார்வதி ஆச்சு, பட் நான் வந்து உங்க கூட பேசுகிறப்ப நீ வந்து விஜய் பார்வதி வந்து இவன் கூட இப்படி தான் பேசணும், இந்த டைமில் தான் பேசணும் அப்படின்லாம் கண்டிஷன் போட்டாங்கன்னா எனக்கு அந்த மாதிரி விஷயமே வேணாம். அந்த சொல்கிற விஜய் பார்வதியும் வேணாம், அவங்களோட ஃப்ரெண்டு நீயும் எனக்கு தேவையில்லை, என்னை தனியாக விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அரோரா வந்து கரெக்டாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அவர் பொசசிவாக இருக்குது பார்வதி மேலே, ஆனால் ஊ மேலே இல்லை அப்படின்றத வந்து அவங்க ரொம்ப உள்வாங்கிக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ நான் உன்னோட ஃப்ரெண்டு, ஸோ ஃப்ரம் த டே ஒன் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க கூட இருக்கிறது எனக்கு பிடிக்குதுன்ற தான் நான் இருக்கேன். நான் வந்து விஜய் பார்வதி வந்து வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக நான் உங்க கூட இல்லை அப்படின்றத ஃபுல்லாக ஒரு செம கிளாரிட்டிக்கு வந்து கொடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் எனக்கு வந்து இப்போ நான் சொல்கிற ஜோக்கு யார் சிரிப்பா, என் கூட யார் வந்து விளையாடுவா அப்படின்ற மாதிரி இவங்ககிட்டயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி பேசுகிறாரு. ஸோ அவருக்கு வந்து ஃப்ரெண்டும் வேணும், விஜய் பார்வதி வேணும் அப்படின்ற மாதிரி. ஒரு படத்தில் ஒரு ஹீரோ இருப்பார், ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஒருத்தர், அண்ட் தென் லவ்வராக இருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் வந்து இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆனால் ஃப்ரெண்டு வந்து அவங்க ஹீரோ லவ்வர் கூட போனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் லவ்வர் வந்து ஹீரோ வந்து அவரோட ஃப்ரெண்டு அவங்களோட ஃப்ரெண்டு கூட இருக்கிறப்ப ஒரு மாதிரி ஒரு பொசசிவ்னஸ் வரும்ல, அந்த சீனை தான் இங்கே ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அவர் கமருதீன் வந்து விஜய் பார்வதி மேலே பொசசிவ்னஸாக இருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் என்னை விட்டுருங்கப்பா, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன், ஆனால் நான் வந்து இப்படி தான் பேசணும் அப்படி தான் பேசணும்லாம் வந்து என்னை யாரும் டிஃபைன் பண்ணக்கூடாது. நான் எனக்கு வேணும்னு தோணுச்சு, இல்லை எனக்கு உங்க கூட பேசணும்னு தோணுச்சு, நான் வந்து பேசுவேன். பட் இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது இனிமேல் அது தேவையே இல்லை, அந்த விஜய் பார்வதியும் தேவையில்ல, அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட யாருமே எனக்கு தேவையில்லை அப்படின்றத வந்து பதிவு பண்ணுறாங்க. உடனே கமருதீன் வந்து அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாரு. பட் இது வந்து எப்படி போகுதுன்னா மாற்றி பேசுகிறாங்க, சண்டை போடுறாங்க, திரும்பவும் வந்து அவங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது, இது வந்து ஒரு ப்ளே மாதிரி பண்ணி சஸ்டெயின் ஆகிறதுக்கு கேமில் இந்த விஷயங்கள் பண்ணுறாங்களா, இல்லை உண்மையிலே ஒரு ஃபீலிங்ஸில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அண்ட் தென் ஒரு பொசசிவ்னஸ்னால இந்த மாதிரி விஷயங்கள் உண்மையிலே பண்ணுறாங்களா அப்படின்றது ஒன்றுமே புரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.